Hello everyone, welcome to Self-Learning Tamil Engineering Maths la Semester 1 related previous year question paper Regulation 2021 la first 5 questions பார்க்கலாம். Engineering Maths related other video link description la link பண்ணியிருக்கேன், check பண்ணிக்கோங்க. Let's start the video. Engineering Maths previous year question paper Regulation 2021 common for BE BTech students க்கு Engineering Maths related other video link video ஓட right side ல வரும், check பண்ணிக்கோங்க. First question, if 2 minus 1 minus 3 are the eigenvalues of the matrix A, then find the eigenvalues of the matrix A square minus 2i. A ஓட eigenvalues கொடுத்திருக்காங்க 2 minus 1 minus 3. நம்மளுக்கு find பண்ண சொல்லியிருக்க value A square minus 2i. Solve பண்ணலாம். Lambda 1, lambda 2, lambda 3 are the eigenvalues of the matrix. We know that இது வந்து நம்மளுக்கு தெரியும். Eigen values வந்து நம்மளுக்கு given questionல கொடுத்திருக்காங்க இல்லையா 2 minus 1 minus 3. Eigen values of a matrix வந்து A minus lambda I போட்டு சால்வ் பண்ணுவோம். இங்க வந்து இது வந்து eigen values கொடுத்திருக்காங்க. அப்ப நம்மளோட A ஓட வேல்யூ 2 minus 1 minus 3. ஆனா நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது a ஸ்கொயர் மைனஸ் 2i. ஸோ ஏவுக்கு ஸ்கொயர் எடுக்கணும் ஃபர்ஸ்ட். 2 2s are 4. minus 1 into minus 1 will be 1. minus 3 into minus 3 will be plus 9. a ஸ்கொயர் மைனஸ் 2i. a மைனஸ் lambda iன்னு பார்த்துருக்கோம். நம்ம eigen values ஃபைண்ட் பண்றதுக்கான ஃபார்மேட் a ஸ்கொயர் மைனஸ் 2i ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ a ஸ்கொயர் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். 4 1 9 மைனஸ் 2 போடும்போது நம்மளுக்கு இதுக்கான வேல்யூஸ் கிடைச்சிரும். 4 மைனஸ் 2 லாம்டாவோட வேல்யூ 2 1 மைனஸ் 2 9 மைனஸ் 2 இந்த வேல்யூஸை சால்வ் பண்ணும்போது 2 மைனஸ் 1 7. அப்போ நம்மளோட a ஸ்கொயர் மைனஸ் 2i ஓட வேல்யூ 2 மைனஸ் 1 7. நெக்ஸ்ட் கொஸ்டின், write down the matrix for the following quadratic forms. 2x1 square minus 2x2 square plus 4x3 square plus 2x1 x2 minus 6x1 x3 plus 6x2 x3. இதை வந்து write down the matrix of the following quadratic forms. இந்த ஃபார்ம்ல இருந்து first matrix ஃபார்முக்கு நம்ம எப்படி மாத்தணும்னா x1 x2 x3 கொடுத்திருக்காங்க. இது வந்து ஏற்கனவே ஒரு டீடைல்டு டாபிக்கா வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் சம் ரிலேட்டட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். x1 x2 x3 இந்த சைடு சேம் x1 x2 x3. இந்த x1 ஸ்கொயர் x2 ஸ்கொயர் x3 ஸ்கொயர் வந்து டயகனல்ஸ்ல வரும். x1 ஸ்கொயரோட வேல்யூ 2. அப்போ ஃபர்ஸ்ட் டயகனலுக்கு 2 வரும். இங்க minus 2, நெக்ஸ்ட் minus 2, இதுக்கு 4. அப்போ இந்த டயகனல் வேல்யூ 4. 2 minus 1 4. next x1 x2 x1 x2 இங்க ஒரு டேர்ம் வரும். x1 x2 அப்ப இது ரெண்டா செப்பரேட் பண்ணி எழுதும்போது 1 1 ன்னு வரும். இங்க minus 6 x1 x3 x1 x3 இந்த டேர்முக்கு வரும். x1 x3 இந்த டேர்முக்கு வரும். 6 ரெண்டா செப்பரேட் பண்ணும்போது -3 -3 ன்னு எழுதுவோம். x2 x3 x2 x3 இந்த டேர்ம் ஒன்னு, x2 x3 இந்த டேர்ம் ஒன்னு எழுதும்போது 3 3 ன்னு வரும். இதான் மேட்ரிக்ஸ் ஃபார்ம், நம்மளோட given ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन, find domain of a function f of x is equal to 2x to the power 3 minus 5 divided by x square plus x minus 6. சொல்யூஷன் பார்க்கலாம். இந்த டொமைன் ஃபைண்ட் பண்றதுக்கு டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு 0ங்கிறது ப்ரொசீஜர். நம்மளோட டினாமினேட்டர் டேர்ம் x ஸ்கொயர் பிளஸ் 6 சாரி x ஸ்கொயர் பிளஸ் x மைனஸ் 6. இந்த 6 சால்வ் பண்ணும்போது -2 பிளஸ் 3 போடும்போது -6 வரும். இதை ஆட் பண்ணும்போது +1 கிடைக்கும். அப்ப நம்மளோட டேர்ம் x minus 2 x plus 3 will be not equal to 0. இந்த x ஓட வேல்யூ 2 minus 3 not equal to 0. x is equal to 2 x is equal to -3. We know that d வந்து minus infinity to plus infinity. இதுக்கு நம்ம பிளாட் பண்ணும்போது we know that minus infinity plus infinity minus 3 இந்த டேர்முக்கு லெஃப்ட் சைடுல வரும்.
minus 3. Positive term இந்த side வரும். அப்ப நம்ம D எப்படி எழுதுவோம்னா minus infinity to minus 3 union minus 3 to 2 union 2 to infinity. இப்படிதான் points எழுதணும். Fourth sum, evaluate the limit x tends to 1, x square minus 4x divided by x square minus 3x minus 4. Limit x tends to 1, x square minus 4x divided by x square minus 3x minus 4. Minus 4 solve பண்ணும்போது minus 4 plus 1 இங்க வந்து minus 3 வரும். அப்போ இந்த values எப்படி எழுதுவோம் x minus 4 x plus 1. நியூமரேட்டர்ல இந்த ரெண்டு டேர்ம்லயும் x காமனா இருக்கு. ஸோ x காமனா எடுக்கும்போது x minus 4 divided by x minus 4 into x plus 1. இந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆச்சுன்னா limit x tends to 1 x divided by x plus 1. லிமிட்ல 1 சொல்லியிருக்காங்க xக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 divided by 1 plus 1 will be 1 by 2. Limit x tends to 1 x square minus 4x divided by x square minus 3x minus 4 will be 1 by 2. நம்மளோட final value. Fifth sum. If u is equal to x to the power 3 plus y to the power 3 where x is equal to a cos t and y is equal to b sin t, then find du divided by dt. du divided by dt find பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளோட given question u ஓட value x to the power 3 plus y to the power 3. x க்கு a cos t, y க்கு b sin t. இது வந்து given. இந்த valuesல நம்மள find பண்ண சொல்லியிருக்கிறது du divided by dt. ஆனா இங்க வந்து with respect to x, y தான் இருக்கு. du divided by dt find பண்றதுக்கு will be equal to, இது வந்து general format, u ல இருந்து x, then x ல இருந்து t. Same, u ல இருந்து y, y ல இருந்து t. The procedure solve பண்றதுக்கு du divided by dt will be equal to dou u divided by dx into dx divided by dt plus dou u divided by dou y into dy divided by dt. x க்கு வந்து a cos t, y க்கு வந்து b sin t. இந்த ரெண்டு values கொடுத்திருக்காங்க. இங்க வந்து dx divided by dt find பண்ணனும், இங்க dy divided by dt find பண்ணனும். இத சால்வ் பண்ணும்போது dx divided by dt க்கு cos க்கு பண்ணும்போது minus sign வரும். So minus a sin t. du divided by இந்த values வந்து dy divided by dt. dy divided by dt with respect to t பண்ணுவோம். b will be constant. sin பண்ணும்போது cos t வரும். b cos t. dx divided by dt find பண்ணியாச்சு. dy divided by dt. Then u use பண்ணி solve பண்ற term. dou u divided by dou x, dou u divided by dou y. இந்த ரெண்டு term find பண்ணும்போது du divided by dx க்கு with respect to x, so x term மட்டும் வரும். x to the power 3 இருக்கு. So 3x square du divided by dy with respect to y, same procedure, 3y to the power 2. du divided by dt க்கு நம்மளோட format dou u divided by dou x into dx into dx divided by dt plus dou u divided by dou dy into dy divided by dt. இந்த terms substitute பண்ணணும். dou u divided by dx இந்த term first போடும்போது 3x to the power 2 into dx divided by dt இந்த term minus a sin t plus dou u divided by dy will be 3y to the power 2 into dy divided by dt b cos t, b cos t. அப்போ du divided by dt will be equal to 3x square minus a sin t plus 3y square into b cos t. x y க்கு வேல்யூ கொடுத்திருக்காங்க. a cos t, b sin t ங்கிறது x y ஓட வேல்யூ. இந்த வேல்யூஸை இங்க x டேர்ம்லயும் y டேர்ம்லயும் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 3 into a cos t the whole square minus இந்த values as it is a sin t plus 3 into
b sin t the whole square into b cos t will be equal to a square square term இருக்கு. so square உள்ள வரும்போது 3 into a square cos square t minus a sin t plus 3 into b square sin square t into b cos t du divided by dt will be equal to 3 sin t cos t வந்து காமனா இருக்கு. ஸோ இந்த டேர்ம்ஸை வெளியே எடுக்கும்போது we get ஏன் ஃபர்ஸ்ட் இது எழுதியிருக்கோம்னா இந்த டேர்ம்ல மைனஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் ஆகும், செகண்ட் டேர்ம் மைனஸ் ஆகும் எழுதியிருக்கேன். இந்த டேர்ம்ல sin t cos t வெளியே எடுக்கும்போது இங்க ஒரு b இருக்கு, இங்க ஒரு b ஸ்கொயர் இருக்கு. ஸோ b கியூப் இன்டூ sin t ஒரு சைனும் காசும் எடுத்தாச்சு. அப்போ இங்க சைன் மட்டும் இருக்கும். b to the power 3 இன்டூ sin t இந்த டேர்ம் மைனஸ்ல இருக்கு. ஸோ மைனஸ் a ஸ்கொயர் இங்க a to the power 1 மீனிங். ஸோ a to the power 3 இந்த cos t-யும் sin t-யும் எடுக்கும்போது இங்க cos t மட்டும் வரும். a to the power 3 into cos t. அப்ப du divided by dt-யோட வேல்யூ will be equal to 3 sin t into cos t into b to the power 3 into sin t minus a to the power 3 into cos t. The final value. நெக்ஸ்ட் 5 சம் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னோட செல்ஃப் லேர்னிங் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நியூ யூசர்ஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த 3 ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆளுங்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும்.